sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், அதாவது சதுரங்க ரிக்ஸ்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது தமிழிலே சதுரங்க தந்திரங்கள் என்று அழைப்பார்கள். இன்று நான் உங்களுக்காக 5 விதமான அட்டகாசமான புதிய சதுரங்க தந்திரங்களை இந்த ஓபன் டிபென்ஸ் என்ற செஸ் ஓப்பனிங்கிலே வழங்க இருக்கின்றேன். இந்த வீடியோவை முடிவு வரை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் நுழையலாம். ஓகே, ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக முதலாவது இந்த ஓபன் டிபென்ஸ் என்ற சதுரங்க ஓப்பனிங்கினுடைய ரிக்ஸுக்கு போகலாம். வாருங்கள். முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் போன் ஓப்பனிங். அடுத்த B6, இது வந்து ஓபன் டிபென்ஸ். ஓகே, அடுத்த நகர்வு D4. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இந்த ஆட்டத்திலே ஒயிட்டானது செக்மேட் செய்கின்றது எவ்வாறு என்பதனை பாருங்கள். ஓகே, அடுத்த நகர்வு வந்து பிஷப் B7. ஓகே, இங்கே கொண்டு வந்து பிஷப் வைக்கப்படுகின்றது. பிஷப்பானது இந்த சிப்பாயை இலக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றது. பாருங்கள், இந்த சிப்பாயை இந்த பிஷப்பானது இலக்கு வைக்கின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக பிஷப் D3 இங்கே நடத்தப்படுகிறது. இப்பொழுது பாதுகாப்பு அளிக்கப்படுகின்றது அந்த சிப்பாயை. அடுத்த நகர்வு F5. ஆம், இப்பொழுது பார்க்க போவோம் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். ஈகோஸ் F5. ஓகே, வெட்ட பதிலுக்கு பிஷப் கிராஸ் G2. இப்போது இந்த ரூக் போக போகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்ததாக குயின் H5 and பியூட்டிஃபுல் செக். ஓகே, இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது சிப்பாயை முன்னுக்கு தள்ளலாம். இப்பொழுது சிப்பாய் தள்ளப்படுகிறது. G6 இங்கே நடத்தப்படுகிறது. ஓகே, அடுத்த நகர்வு F cross G6. சிப்பாய் வெட்ட பதிலுக்கு பிஷப் G7 இங்கே நடத்தப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு G cross H7 and பியூட்டிஃபுல் செக். மீண்டும் இங்கே இலகுவானது செக்மேட் மேற்கொள்ளப்படுகிறது. கவனமாக பாருங்கள். இந்த ஆட்டத்தின் ஊடாக இப்பொழுது பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு வந்து கிங் F8. ஓகே, அடுத்த நகர்வு 8வது நகர்வு. இது நைட் F3 இந்த குதிரை நகர்த்துகின்றது வெள்ளை குதிரையை. இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது இங்கே பாருங்கள். இந்த ஆட்டத்திலே அடுத்த நகர்வாக பிஷப் கிராஸ் H1 இந்த ரூக்கினை கட் பண்ணுகின்றது. இது ஒரு மிஸ்டேக். இதன் காரணத்தினால் இப்பொழுது ஒரு இலகுவானதொரு செக்மேட்டை மேற்கொள்ள போகின்றது இந்த ஒயிட். அதை எவ்வாறு என்பதனை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்பொழுது அடுத்த நகர்வு வந்து நைட் E5. ஓகே, இப்போ நைட் வந்து E5 இங்கே நடத்தப்படுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வு வந்து பிஷப் கிராஸ் E5. ஆம், பிஷப்பானது இந்த குதிரையினை வெட்டுகின்றது. வெட்ட பதிலுக்கு D cross E5. ஓகே, அடுத்த நகர்வு வந்து குயின் E8. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்க போகின்றது என்று. அடுத்த நகர்வு பிஷப் H6 and பியூட்டிஃபுல் செக். ஓகே, இந்த சூழ்நிலையில் தற்போது என்ன செய்யலாம் என்றால், நைட்டினால் அந்த மந்திரியை வெட்ட முடியும். இப்பொழுது வெட்டப்படுகின்றது. இந்த நைட்டானது பிஷப்பினை வெட்ட பதிலுக்கு குயின் கிராஸ் H6 and பியூட்டிஃபுல் செக். ஓகே, ஒரு அழகானது ஒரு செக்மேட் இங்கே மேற்கொள்ளப்படுகின்றது. பாருங்கள், இன்னும் ஓரிரு மூக்களில். ஓகே, அடுத்த நகர்வு வந்து கிங் F7 இங்கே நகர்த்த இப்பொழுது அடுத்த அடி விடுகிறது. பாருங்கள், அடுத்த அடி ஒரு அற்புதமான ஒரு நகர்வு. பிஷப் C4 and பியூட்டிஃபுல் செக். ஓகே, இப்போ ராஜாவுக்கு செக். இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது E6க்கு சிப்பாய் காவல் கொடுக்கப்படுகின்றது. இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தினால் இந்த ஆட்டத்திலே இந்த விளையாட்டானது தோல்வியடைய வேண்டிய நிலை ஏற்படும் இந்த செஸ் ரிக்ஸிலே. ஓகே, அடுத்த நகர்வு வந்து குயின் F6 and பியூட்டிஃபுல் செக்மேட். ஓகே, இப்பொழுது இங்கே பாருங்கள். இந்த ஆட்டத்திலே இந்த கிங்கினால் எங்கும் செல்ல முடியாது. இங்கு வந்தாலும் செக், இங்கு வந்தால் செக், இங்கு வந்தால் செக், இங்கு வந்தால் செக், இங்கு வந்தால் செக். எனவே இந்த ஆட்டத்திலே ஒரு அழகான ஒரு வெற்றியை இந்த ஒயிட் வெற்றி விட்டது. இது வந்து முதலாவது ரிக் இந்த ஓபன் டிபென்ஸ் மாட்டினோஸ்கி கேம்பிட்டிலே. ஓகே, பாருங்கள், அடுத்த இரண்டாவது ரிக்குக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக இரண்டாவது ரிக்குக்கு போகலாம். இது வந்து ஓபன் டிபென்ஸ் மாட்டினோஸ்கி கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். இந்த செஸ் ஓப்பனிங்கினுடைய இரண்டாவது ரிக்குக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் போன் ஓப்பனிங். அடுத்த B6, இது வந்து ஓபன் டிபென்ஸ். ஓகே, அடுத்தது வந்து D4. ஓகே, அடுத்தது பிஷப் B4.
இது இலக்கு வைக்கப்படுவது சிப்பாய். இதை தடுக்கும் விதமாக பிஷப் D3 நகர்த்தப்பட, அடுத்தது F5, அடுத்த E cross F5, பிஷப் cross G2. இப்போ இலக்கு வைக்கப்படுவது ரூ. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு Queen H5 and we will check. அடுத்த நகர்வு G6, அடுத்த நகர்வு F cross G6. ஓகே, இப்பொழுது இங்கே சிப்பாய் வெட்ட பதிலுக்கு பாருங்க, பிஷப் G7க்கு இங்கே நடத்தப்படுகிறது, வெட்டவில்லை. ஓகே, அடுத்த நகர்வு வந்து G cross H7 and we will check. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்ததாக கிங் பவுண்டது F8க்கு நடத்தப்பட, இப்பொழுது ஒரு அருமையான ஆட்டம் H cross G8 and குயின். இப்பொழுது சிப்பாயினை ஏற்றி இப்பொழுது குயினை பெறுகின்றார். இப்பொழுது ராஜாவுக்கு செக். இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது கிங் cross G8க்கு நகர்த்தப்படுகிறது, வெட்டுகின்றது அந்த குயினை. வெட்ட இப்பொழுது பிஷப் C4 and we will check. இங்கே செக் அடிக்க இப்பொழுது என்ன செய்கின்றது என்றால் E6க்கு சிப்பாய் நகர்த்தப்படுகிறது. நகர்த்தப்பட்ட இப்பொழுது குயின் G4க்கு இங்கே நகர்த்தப்பட, இப்பொழுது பியூட்டிஃபுல் ரூக்கானது கேப்டன் பண்ணப்படுகிறது. ஓகே, இந்த ஆட்டத்திலே கூடுதலான ஒரு பலமிக்க நிலையிலே இந்த விளை காணப்படுகிறது. அது ஏனென்றால் இப்பொழுது பாருங்கள், இங்கே பாருங்கள், விளைக்கிடம் 2 ரூக், 2 மந்திரி, ஒரு குதிரை, ஒரு குயின், 5 சிப்பாய்கள் காணப்படுகிறது. ஆனால் ஒயிட்டிடம் குறைவான காய்களே காணப்படுகிறது. எனவே இந்த ஆட்டத்திலே விளைக்கானது வின் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக காணப்படும். இது வந்து 2வது ரிக். ஓகே, பாருங்கள், அடுத்த 3வது ரிக்குக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக 3வது இந்த அருமையான ஒரு ரிக்குக்கு போகலாம். வாருங்கள். முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்த B6, இது ஓபன் டிஃபென்ஸ். ஓகே, அடுத்த D4, பிஷப் B4, பிஷப் D3, F5, E cross F5. அடுத்த நகர்வு பிஷப் cross G2. அடுத்த நகர்வு குயின் H5 and we will check. அடுத்தது G6, அடுத்த F cross G6. அடுத்தது பிஷப் G7. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது. அடுத்ததாக G cross H7 and we will check. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், கிங் F2, F8. ஓகே, அடுத்த நகர்வு நைட் F3. நைட் இங்கே நகர்த்தப்பட, இனிவர மூக்களை கவனமாக பாருங்கள். இந்த வேரியேஷனிலே என்ன நடக்கிறது என்றால் ஒயிட்டினுடைய குயினானது பிளாக்கினுடைய ரூக்கை கட் பண்ணுவதன் ஊடாக ஒரு அழகான ஒரு வெற்றியை பெறப்போகின்றது. அதை பாருங்கள். அடுத்த நகர்வு வந்து பிஷப் cross F3. இங்கே பாருங்கள், 2 இலக்குகள் இங்கே காணப்படுகின்றன. ஒன்று குயின் போப்பது அல்லது ரூக் போப்பது. இதை தடுக்கும் விதமாக குயினால் அந்த பிஷப்பினை கட் பண்ண வேண்டும். இப்பொழுது கட் பண்ணுகின்றார். குயின் cross F3 and we will check. இப்பொழுது இங்கே பாருங்கள், இது ஒரு அற்புதமான ஒரு எக்ஸலண்டான ஒரு மூவ். 2 வித்தியாசமான இந்த மூக்கள் காணப்படுகின்றன. இப்பொழுது பாருங்கள், அடுத்த நகர்வு நைட் F6க்கு நகர்த்த இப்பொழுது கவர் கொடுக்க இப்பொழுது பியூட்டிஃபுல் ரூக்கானது கட் பண்ணப்படுகின்றது ஒயிட் குயினால். ஓகே, இந்த ஆட்டத்திலே டோட்டலி கூடுதலான காய்களுடன் இந்த ஒயிட் காணப்படுகிறது. அழகான ஒரு வெற்றியை இந்த ஒயிட் இந்த வேரியேஷனில் பெறக்கூடியதாக இருக்கு. ஓகே, பாருங்கள், அடுத்த ரிக்குக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக 4வது இந்த வித்தியாசமான ஒரு ரிக்குக்கு போகலாம். இது வந்து ஓவன் டிஃபென்ஸ் மேட்டினோஸ்கி கேம்பிட்லே காணப்படுகின்றது. பாருங்கள், முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்த B6. ஓகே, இது வந்து ஓவன் டிஃபென்ஸ். அடுத்த D4, பிஷப் B7, பிஷப் D3. ஓகே, அடுத்தது F5. இப்பொழுது சிப்பாய் அட்டாக் செய்கின்றது. 2 சிப்பாய்களும் இப்பொழுது பதிலுக்கு E cross F5, பிஷப் cross G2. ஓகே, இதன் காரணத்தில் அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், குயின் H5 and we will check. ஓகே, இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது அடுத்த நகர்வாக G6க்கு நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்தது F cross G6. ஓகே, அடுத்த நகர்வு வந்து நைட் F6. இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தினால் இந்த ஆட்டத்திலே விளைக்கானது தோல்வி அடைய போகிறது. அது எவ்வாறு என்பதனை அடுத்த இன்னும் ஒரு மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்வு வந்து வெட்டி செக், அதாவது சிப்பாயினால் G cross H7 and we will check. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே தற்போது குயினை வெட்டுமாக இருந்தால் இந்த நைட் வெட்டுகின்றது. இது ஒரு போஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு மூவ். இதன் ஊடாக இப்பொழுது அழகானது ஒரு செக்மேட். பிஷப் G6 and we will checkmate. இந்த ஆட்டத்திலே ஒயிட் வின் பண்ணிவிட்டது. இது ஒரு அற்புதமான ஒரு ரிக். வாருங்கள், அடுத்த இறுதி ரிக்குக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக 5வது இறுதி ரிக்குக்கு போகலாம். இது வந்து ஓவன் டிஃபென்ஸ்
மட்டினஸ்கி கேம்பிட்டினுடைய முதலாவது ரிக்கை நாங்கள் பார்த்துட்டோம், 2 ரிக்கல் பார்த்துட்டோம், 3 ரிக் பார்த்துட்டோம், 4 ரிக் பார்த்துட்டோம். இது 5வது ரிக். இதை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்த B6, இது ஓபன் டிஃபென்ஸ். அடுத்தது D4, பிஷப் B7, பிஷப் D3, F5, E cross F5, பிஷப் cross E2, queen H5 and we will check. அடுத்தது G6, அடுத்த F cross G6. ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் G7 கீழே நடத்தப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்தது G cross H7 and we will check. அடுத்த நகர்வு கிங் போகின்றது F8 கீழே நடத்தப்படுகிறது. இதன் ஊடாக அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் F3. இப்பொழுது பிஷப் cross F3. ஆம், இப்பொழுது குதிரை பிஷப்பானது மன்னிக்க வேண்டும், பிஷப்பானது இந்த குயினை இலக்கு வைக்கின்றது. இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே பிஷப் இந்த குயினை இலக்கு வைக்கின்றது, இந்த ரூக்கினை இலக்கு வைக்கின்றது. அத்துடன் இந்த பிளாக் பிஷப்பானது இந்த சிப்பாய் இலக்கு வைக்கின்றது. அத்துடன் இங்கே பாருங்கள், இந்த பிஷப்பானது இந்த சிப்பாயை பாதுகாத்து கொண்டிருக்கு. அத்துடன் இந்த குயினானது இந்த லைனில் நிற்கின்றது, இந்த பிஷப்பானது இந்த லைனில் நிற்கின்றது. எனவே ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடலாம் இந்த ஒயிட். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இப்போது பிஷப் பிளஸ் F3, இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தினால் இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது வின் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்த நகர்வு குயின் பிளஸ் F3 and we will check. இப்பொழுது கிங்கு செக் அடித்தாச்சு. இதே தரத்துக்காக நைட் F6 இங்கே நடத்த அடுத்தது ஒரு அடியிலே ரூக் கைப்பற்றப்படுகின்றது. இது ஒரு அழகானது ஒரு ரிக், இறுதி ரிக். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாருங்கள், அடுத்த வீடியோவில் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.